ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். இந்த கேக்கோட போஸ்ட் நான் இன்ஸ்டாகிராமில் போட்ட போது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த ஹூப்பு வந்து எப்படி செய்தீங்க அண்ட் அதை சுற்றி வந்து எது கொடுத்துருக்கீங்க, ஃபாண்டண்டாக க்ரீமா, அது எப்படி க்ரியேட் பண்ணீங்கலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த கேக்கோட டெக்கரேஷன் டியூட்டோரியல் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம விஏஜே பேக்கர் ஸ்மார்ட் கேக் மெட்டீரியல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பள்ளியாடி. நியர்பை இருக்கிறவங்க டேரெக்டாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஹோம் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. ஷாப்போட கூகுள் லொக்கேஷன் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நியர்பை இல்லாதவங்களுக்கு நாங்கள் வெப்சைட் வச்சுருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ தமிழ்நாடுக்கு உள்ளால் இருக்கிறீங்க அப்படின்னா 90% அடுத்த நாளே பார்சல்ஸ் எல்லாமே டெலிவரி ஆகிடும். ஒரு 10% பார்சல்ஸ் மட்டும் 2 to 3 டேஸுக்கு உள்ளால் டெலிவரி கிடைக்கும். அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா 3 to 5 டேஸில் உங்களுக்கு பார்சல்ஸ் டெலிவரி கிடைக்கும். அது மாதிரி வாட்ஸ்அப்லேயுமே ப்ராடக்ட்ஸ் கேட்டலாக் லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்கொயரிஸ் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 1 kg கேக் தான். பாட்டமில் டம்மி தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வந்து அவங்க ஒரு 4 kg கேக்கை வந்து பீஸ் கேக் மாதிரி போட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது வரவங்களுக்கு எல்லாமே கெஸ்ட்டுக்கு எல்லாமே சர்வ் பண்ணுறதுக்காக பீஸ் கேக் கேட்டிருந்தாங்க. அதனால் கட் பண்ணுறதுக்கு வந்து 1 kg கேக் போதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 3 kg கேக் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதாவது 2 kg வந்து பீஸ் போட்டதுக்கும் இன்னொரு 1 kg கேக்குக்கும் உள்ளதை பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 kg கேக் ஒரு டிஜியில் பேக் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் ஆல்ரெடி ரெடி பண்ண கேக்கோட லேயரிங் அப்புறமா க்ரம் கோட்டிங் ஒர்க் வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீஸ் கேக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா டெக்கரேட் பண்ணியெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ப்ளெயினாக க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு நீட்டாக கொஞ்சம் க்ரீம், அதாவது க்ரீமும் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் வந்து க்ரீமும் அப்ளை பண்ணி போதுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அந்த கேக்கோட ஐசிங் ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பிரதருக்கு பேபிக்கு உள்ள பர்த்டேக்கு உள்ளது. ஸோ அவங்க வந்து ஈவினிங் தான் ஃபங்க்ஷன், ஈவினிங் தான் கேக் கேட்டிருந்தாங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கிங் கிளாஸஸும் ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ் நடந்துட்டு இருந்ததுனால இது வந்து நான் ஏர்லி மார்னிங்கே நான் இந்த ஒர்க்கு வந்து நான் முடிச்சிட்டேன். இந்த க்ரம் கோட்டிங் ஐசிங் ஒர்க் எல்லாமே நான் கேக்குக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பென்டோ கேக் ஆர்டருமே இருந்தது. அதோட டெக்கரேஷன் ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறமா நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் பார்த்தீங்களா, கேக்கோட பாட்டம் வந்து டம்மியில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து 10 inch சைஸ்லையே கொடுத்துருந்தேன். டம்மி வந்து டோட்டலாக ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 inch ஹைட்டுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, பேபியோட ட்ரெஸ் கலர் வந்து ரெட் கலர், அதனால ரெட் கலர் மிக்சடாக வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போது நான் வந்து யூஸ்வலாக கேக்ஸுக்கு எல்லாமே வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் கொடுக்குறதில்ல. பட் வந்து நம்ம டம்மிக்கு கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல, இல்லை சாப்பிட போகிறதில்ல. அதனால் நான் வந்து இந்த டம்மிக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு கேக்குக்கு வந்து பிளெயினாகவே ஒயிட் கலர்லேயே கொடுத்துருந்தேன் ஐசிங் எல்லாமே. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் கேக் எல்லாமே பீஸ் போட்டு அதை பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கிளாஸஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பிறகும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்குள்ள டைம் இருக்காது. ஏன்னா அந்த கேக்லேயுமே டெக்கரேஷன் ஒர்க்கு நிறைய இருந்துச்சு இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி மார்னிங்கே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறமா கிளாஸ் வந்து 10 o'clock போல் மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக போயிருந்துச்சு. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே இருந்தது.
நம்ம பேக்கிங் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பள்ளியடியில் நடக்குது. மார்த்தாண்டம் சரௌண்டிங், நாகர்கோவில் சரௌண்டிங் இருக்கிறவங்க கேக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஐசிங் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டே கிளாஸில் ஐசிங் பண்ணுறதுக்கும் அவங்களே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸோட வீடியோ. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் மறுபடியும் கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது சைடில் வந்து அந்த ஹேங்கிங், அதாவது இந்த டால் வந்து ஊஞ்சலில் தொங்குறது மாதிரி உள்ள அந்த ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உடன் ஸ்கியூவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். டாலான உடன் ஸ்கியூவர்ஸில் கொஞ்சமாக ஸ்டெம் ஒயர்ஸ் வச்சு அதை பெண்ட் பண்ணி அதை சேர்த்து ஒரே ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ லீவ்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபாண்டன் நம்ம கொடுத்தோன்னா ஃபாண்டனில் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ஃபாண்டன்லேயே தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ரீயோட ஒரு ஃபீல் கிடைக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஃபாண்டனில் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்யும்போது கரெக்டாக ஒரு ட்ரீ மாதிரியே இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ்ஸ், அது ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் தான் கொடுத்துருந்தேன். ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வந்து இடையிலையாக அந்த ஃபாண்டனுக்கு இடையிலேயே சொருகி வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து அந்த ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ கார்டு மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய இலைத்தழைகள் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணாமல் சிம்பிள் அங்கேயே குட்டி லீவ்ஸ் மட்டும் வச்சு விட்டேன். ஸோ அப்புறம் இது வந்து லைட் வந்து கேக் அப்புறமா அந்த கர்வ்டு போர்ஷன் அந்த ரெண்டுலேயுமே வந்து அந்த ஃபெரி லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே சுற்றி விட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்து டாப் டயரை வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாக்கிங் தான் கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக சென்டரில் வரது மாதிரியாக பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லைட்ஸ் வந்து கேக்கோட ஃபர்ஸ்ட்டு டயருக்கும் செகண்ட் டயருக்கும் இடையில வரது மாதிரியாக கேக்கை சுற்றி வந்து கவர் பண்ணணும். பட் வந்து நான் சுற்றி கவர் பண்ணலை. கேக்கோட ஒரு ஹாஃப் போர்ஷன் பேக் சைடு வராமல் ஜஸ்ட் ஃப்ரண்ட் சைட்லேயே ஃபுல் லைட்ஸும் இருக்கிறது மாதிரியாக நான் வந்து அது ஃபுல்லாகவே பின் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். நான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக்கோட ஒர்க்குங்கிறது இவ்வளோ தான் முடிஞ்சது. இனி வந்து அந்த ஒரு ஊஞ்சல் செஞ்சு அதில் ஒரு டால் வந்து உட்கார வைக்கணும். டால் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த பேபிக்கு ரெட் கலர் ஃபாண்டன்லேயே ஃப்ராக் வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஆல்சோ நான் வந்து அந்த ஊஞ்சல் ரெடி பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கவ் பண்ணி அதில் தான் வந்து ஊஞ்சல் செய்திருந்தேன். ஸோ அந்த ஊஞ்சல் மட்டும் நான் வென்யூவில் போய் தான் நான் செட் பண்ணேன். மீதி உள்ளது எல்லாமே நம்ம வீட்டிலேயே வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் இது சொல்ல மறந்துட்டேன். பாட்டம் டயர் வந்து 10 இன்ச்சும் டாப் டயர் வந்து 6 இன்ச்லேயுமே தான் கொடுத்துருந்தேன் 1 kg கேக். ஃபைனலாக அந்த லைட்டுமே ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரியான வித்தியாசமான கேக் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நியூ வீடியோவில் சந்திக்கலாம். பை.